குழந்தைங்கள பக்குவமாக வளர்த்தணும். குழந்தைங்களுக்கு புத்தி சொல்லி பக்குவமாக அன்பாக நம்மளை விட்டு விலகாமல் ஆதரவாக குழந்தைங்கள வளர்க்கணும். அவங்க தான் கடைசி வரைக்கும் நமக்கு பெருந்துணையே அவங்க தான். அவங்கள ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்கு இது நல்லது, இது கெட்டது, இது நல்லதுன்னு சொல்லி வளர்க்கணும். அவங்க இந்த பூமியில் கால் ஊனி நிற்கணும். என்ன வந்தாலும் சமாளிக்க தெரியணும். எது கெட்டது எது நல்லதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த உலகத்தில் எதுக்கு நல்லது எது கெட்டது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரோட நம்ம சேர்ந்தா நல்லது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம உழைப்பை நம்பி தான் நம்ம வாழணும். நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். நல்ல தன்னம்பிக்கையோடு நம்ம வாழணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே இந்த சுற்றி உள்ளவங்க செய்கிற சூழ்ச்சிகளை அவங்க மாட்ட மாட்டாங்க. அது தப்பு அப்படின்னு காசாசையை வச்சு குழந்தைங்கள வளர்க்கக்கூடாது. காசாசை காட்டி குழந்தைங்கள வளர்க்கக்கூடாது. அந்த மாதிரி வளர்த்தா அவங்களே தான் கண்ணில் விரலை குத்துற மாதிரி ஆகிடும். குழந்தைங்க பின்னாடி அவங்க பின்னாடியே திரும்பிடுவாங்க. ஆக நாள் ஆக 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 அந்த காசாசை என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்களை மறக்கடிச்சிடும். பெற்றவங்களை கூட காசுக்காக அவங்க சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நிற்கணும், இப்படி தான் சுறுசுறுப்பாக இருக்கணும், நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடணும், நம்ம உழைப்பில் எது வேணாலும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு குழந்தைங்கள சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு காசு இப்படி போய் சம்பாதிக்கணும், அப்படி போய் சம்பாதிக்கணும். நீ கஷ்டப்பட்டால் நீ காசு பார்க்கலாம், நீ எந்த தொழிலை செஞ்சாலும் நீ முன்னுக்கு வருவே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வாழலையா, நாங்கள்லாம் உங்களை பெற்று வளர்த்தலையா, இவ்வளோ தூரம் கொண்டு வரலையா, அதேமாரி நீயும் முயற்சி பண்ணி நீயும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தால் வரலாம். அதை விட்டுட்டு அந்த வழியில் போய் சம்பாதிக்கலாம், இந்த வழியில் போய் சம்பாதிக்கலாம், காசே தான் கடவுள், காசை கம்புடி அப்படின்னு சொல்லி அவங்கள சித்திரவதை பண்ணி எப்படியெல்லாமோ காசுக்கு சேர்ப்பா, அப்படியெல்லாம் போய் காசு சம்பாதி, இப்படியெல்லாம் சொன்னால் எங்கேயாவது போய் மாட்டிடுவாங்க, எங்கேயாவது போய் மாட்டிக்குவாங்க. கடைசியில் நீங்களும் சேர்ந்து ஓட வேண்டியது வரும். அதனால் தன் உழைப்பை நம்ம நம்பணும், அவங்கவுங்க உழைப்பை நம்பணும். அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை நிற்கும். அதனால் நம்ம கஷ்டப்படணும். நம்ம கஷ்டப்படும்போது நமக்கு அந்த உலக அனுபவம் கிடைக்கும். அந்த உலக அனுபவத்தை வச்சு நம்ம பல மடங்கு முன்னேறலாம். அதாவது ஒரு பூமியில் கால் ஊன கற்றுக்கிட்டாவே பல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய வரும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எங்கே போனால் சூழ்ச்சி, எங்கே போனால் நம்ம நின்று ஜெயிக்கலாங்கிற விஷயமெல்லாம் நமக்கு தெரிய வரும். இல்லை காசையே குறியாக ஓடினோம்னா தப்பான இடத்துக்கெல்லாம் போய் அவங்களும் மாட்டி நம்மளையும் மாட்ட விட்டு கடைசியில் எதுவுமே இல்லாமல் போயிடும். குழந்தைங்கள வளர்க்குறவங்க குழந்தைங்களுக்கு கஷ்டப்பட்டு நீ சம்பாதிப்பா, கஷ்டப்பட்டேன்னா அவன் காசு வரும், கஷ்டப்பட்டு தான் வாழணும், கஷ்டம்தான். அந்த உலக வாழ்க்கை எத்தனை நாளைக்கு நமக்கு, நம்ம கஷ்டப்பட்டால் பின்னாடி நல்லா இருக்கலாம். இப்போ நம்ம தூங்கிட்டால் பின்னாடி கஷ்டப்படணும் வயசான காலத்தில். இப்போவே இருந்து உழைக்க ஆரம்பித்தா பின்னாடி நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்க, தொந்தரவு தர மாட்டாங்க. நம்ம தப்பான வழியில் காசை தேடி ஓடிட்டு இருந்தோன்னா நம்ம பின்னாடி நிறைய துன்பங்கள் சேருன்னு குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும்.